இது மாதிரி மாங்காய் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? நம்ம யூசுவலாக வந்து மிளகாத்தூள், உப்பு போட்டு மாங்காய் போட்டு சாப்பிடுவோம். இல்லைனா வெறும் மாங்காய், உப்பு போட்டு சாப்பிடுவோம். ஸோ நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இது மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி, உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறமா வந்து நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கண்ணாடி ஜார் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் காரக்குழம்பு, மீன் குழம்பு, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிடும்போது. இப்போ நான் ஃபுட் கிரேட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நாங்கள் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உப்பு, தண்ணி, மாங்காய் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு மாங்காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும். இந்த வந்து ஒரு அரை நாள் வந்து இந்த மாங்காய் வந்து அந்த உப்பு பச்சை மிளகாவோட நல்லா அந்த தண்ணியில் ஊறினா தான் உங்களுக்கு வந்து அரை நாள் கழித்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த காரம், உப்பு, புளிப்போட. இப்போ எல்லா ஐட்டமும் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் கரிக்கணும், கொஞ்சம் காரமும் இருக்கணும். ஸோ வந்து இப்போ நல்லா மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் மதியானம் சாப்பிட்றதா இருந்தால் இது வந்து நீங்கள் காலையிலேயே பண்ணி வச்சிட்டிங்கன்னா மதியானம் வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்பூன் வந்து அதிலே போட்டு வைக்க வேண்டாம். மாங்காயிலேயே நம்மளுக்கு எப்போ யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ ஸ்பூன் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சும்மாவே சாப்பிட்லாம். நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்றது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காரமாக, உப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது இந்த மாங்காய் மீந்தா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். மறுநாள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.